அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி வரலாறு வினா விடைகள். இன்றைய கேள்வி, முதல் கேள்வி, which Rashtrakuta ruler built the famous Kailash temple of Shiva at Ellora? எல்லோராவில் உள்ள புகழ்பெற்ற சிவபெருமானின் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? இதற்கு சரியான பதில் முதலாம் கிருஷ்ணர் என்பது சரியான பதில். முதலாம் கிருஷ்ணர். அடுத்து இரண்டாவது கேள்வி, குஷானா ஸ்கல்ப்சர்ஸின் மிக பெரிய கலெக்ஷன்ஸை கொண்டுள்ள மியூசியம் எது? குஷானர் சிற்பங்களின் மிக பெரிய சேகரிப்பை கொண்டுள்ள அருங்காட்சியகம் எது? இதற்கு சரியான பதில் ஏ, மதுரா அருங்காட்சியகம், அதாவது மதுரா மியூசியம். மதுரா இது வட இந்தியாவில் காணப்படுகிறது. அடுத்து மூன்றாவது கேள்வி, who among the following was the pioneer of yoga? பின் வருபவர்களில் யோகாவின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, பதஞ்சலி. பதஞ்சலி முனிவர் என்பது சரியான பதில். யோகாவின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்து நான்காவது கேள்வி, coins made of metal first appeared in. உலோகத்திலான நாணயங்கள் முதலில் எந்த காலத்தில் தோன்றின? இதற்கு சரியான பதில் சி, ஏஜ் ஆஃப் த புத்தா. புத்தர் காலத்துல தான் இந்த உலோகத்திலான நாணயங்கள் தோன்றின. அடுத்து ஐந்தாவது கேள்வி, which of the following is not the திரிரத்னா ஆஃப் ஜெயினிசம்? பின்வருவனவற்றுள் எது சமண சமயத்தின் திரிரத்னங்களில் ஒன்று அல்ல? இதற்கு சரியான பதில் சி, ரைட் வியூ, சரியான பார்வை என்பது சரியான பதில். இதுதான் திரிரத்தினங்களுள் இல்லாதது. மற்றபடி நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை இவை எல்லாமே திரிரத்தினங்கள்ல காணப்படும். அடுத்த கேள்வி, when did காந்திஜி return to India from South Africa? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் பி, 1915 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, in which year did காந்திஜி assume the leadership of the Indian national movement? இந்திய தேசிய இயக்கத்திற்கு காந்தியடிகள் தலைமையேற்ற ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் சி, 1919. அடுத்த கேள்வி, which of the following factors contributed to the rise of nationalism in India? இந்தியாவில் தேசியம் வளர பின்வருவனவற்றுள் எது முக்கிய காரணமாக இருந்தது? இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேற்கத்திய கல்வியின் அறிமுகம், சரியானது. அறிமுகப்படுத்தியவர் மெக்காலே. டெவலப்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புகளின் வளர்ச்சி, இதுவும் சரி. ரோல் ஆஃப் வெனாகுலர் பிரஸ், வட்டார மொழி பத்திரிகையின் பங்கு. அப்போ இதற்கு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்தும் சரியானது. மேற்கூறிய அனைத்தும். அடுத்த கேள்வி, who is the known as the father of Indian Renaissance? Who led the foundation for Indian nationalism? இந்திய தேசியத்திற்கு அடித்தளமிட்ட இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, ராஜாராம் மோகன் ராய் என்பது சரியான பதில். ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கேள்வி, which Gujarati newspaper was started by தாதாபாய் நவ்ரோஜி in 1851? 1851ஆம் ஆண்டு தாதாபாய் நவ்ரோஜியால் தொடங்கப்பட்ட குஜராத்தி பத்திரிகை எது? இதற்கு சரியான பதில் ஏ, ராஸ்ட் கோஃப்தார் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, which newspaper was founded by கோபாலகிருஷ்ண கோகலே in 1911? 1911ஆம் ஆண்டு கோபாலகிருஷ்ண கோகலேவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை எது? இதற்கு சரியான பதில் பி, ஹிதாவாடா என்பது சரியான பதில். கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் நிறுவப்பட்ட பத்திரிகை. அடுத்து, which Marathi newspaper was published by பாலகங்காதர திலக்? பாலகங்காதர திலகரால் தொடங்கப்பட்ட மராத்திய மொழி பத்திரிகை எது? மராட்டிய மொழின்னு கேட்டாங்கன்னா அது கேசரி. அதே ஆங்கில மொழி பத்திரிகை எதுன்னு கேட்டாங்கன்னா மராட்டா. which Urdu
daily newspaper was started by லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராயால் தொடங்கப்பட்ட உருது நாளிதழ் இது. இதற்கு சரியான பதில் ஏ, வந்தே மாதரம் என்பது சரியான பதில். அடுத்து, which English weekly newspaper was started by Bipin Chandra Pal in 1901? 1901ஆம் ஆண்டு பிபின் சந்திரபாலால் தொடங்கப்பட்ட ஆங்கில வார பத்திரிகை இது. இதற்கு சரியான பதில் டி, சுதார்க். சுதாரக் என்பது சரியான பதில், சுதாரக். Which famine occurred in 1770 under the East India Company, resulting in the loss of 1/3 of Bengal's population? 1770 கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியில் வங்காளத்தின் 1/3 மக்கள் தொகையை பலி கொண்ட பஞ்சம் எது? இதற்கு சரியான பதில் பி, கிரேட்டர் பெங்கால் ஃபெமின். முதல் வங்காள பஞ்சம் என்பது சரியான பதில், முதல் வங்காள பஞ்சம். அடுத்த கேள்வி, who was the viceroy of India during the great famine of 1876-1878? 1876 1878ஆம் ஆண்டுகளில் பெரும் பஞ்சத்தின் போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார்? அப்ப இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் பி, லிட்டன் பிரபு, லார்ட் லிட்டன் என்பது சரியான பதில். அடுத்து, the Strachey Commission 1818 was appointed to investigate which issue? ஸ்ட்ராச்சி குழு 1880ஆம் ஆண்டு எதனை பற்றி ஆராய அமைக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் பி, ஃபெமின் ரிலீஃப் அண்ட் பாலிசி, பஞ்ச நிவாரணம் மற்றும் கொள்கை, பஞ்ச நிவாரண கொள்கை. அடுத்து, which commission was appointed in 1901 by Lord Curzon regarding famine administration? கர்சன் பிரபுவால் 1901 பஞ்ச நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு எது? இதற்கு சரியான பதில் சி, மெக்டொனால்ட் கமிஷன், அதாவது மெக்டொனால்ட் குழு என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, what does GATT stand for? GATT, GATT என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கு சரியான பதில் ஏ, ஜெனரல் அக்ரிமெண்ட் அண்ட் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் என்பது சரியான பதில், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட். அடுத்த கேள்வி, இந்திய தேசிய இயக்கத்தின் தொடக்க கால தேசியவாதிகள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்பட்டன? யாருன்னா மாடரேட்ஸ், அதாவது மிதவாதிகள். இவங்க தான் இந்தியான்ற ஒரு கான்செப்டையே நிறுவனாங்க. இவங்களுக்கு அப்புறம் யாருன்னா இவங்களோட சேர்ந்து இவங்கள இருந்து பிரிந்தவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவங்க தீவிரவாதிகள். இவங்க 2 பேரும் சேராமல் பயங்கரவாத நடவடிக்கை இது பண்ணவங்க புரட்சியாளர்கள், ரிவோல்யூஷனரிஸ். Who is the known as the Grand Old Man of India? இந்தியாவின் பெரும் கிழார் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, தாதாபாய் நவ்ரோஜி. இவர் முதுபெரும் மனிதர் அல்லது முதுபெரும் கிழார் என்று அழைக்கப்படுகிறார். ஒரிசா பஞ்சம் தூண்டுதல் காரணமாக இவர் இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியிருப்பாரு. யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. What was the primarily political method used by the moderates? மிதவாதிகள் பயன்படுத்திய முதன்மை அரசியல் முறை எது? இதற்கு சரியான பதில் அரசியல், கான்ஸ்டிடியூஷனல் அஜிடேஷன், பெட்டிஷன்ஸ் அண்ட் பிரேயர். அரசியல் அமைப்பு வழி போராட்டம், மனுக்கள் கொடுத்தல் மற்றும் பிரார்த்தனைகள், மன்றாடுதல், மனு சமர்ப்பித்தல். இதைதான் தீவிர தேசியவாதிகள் இறைஞ்சுதல் கொள்கை என்று அழைத்தார்கள். அடுத்து, who was considered the political guru of மகாத்மா காந்தி? மகாத்மா காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, கோபாலகிருஷ்ண கோகலே என்பது சரியான பதில், கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து, who was the first Indian to become a member of the British House of Commons? பிரிட்டானிய பாராளுமன்றத்தின் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் உறுப்பினரான முதல் இந்தியர் யார்? சரியான பதில் பி, தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து,
Who among the early nationalists was popularly called Indian Burke? தொடக்க கால தேசியவாதிகளில் இந்திய பர்க் என்று பிரபலமாக அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ. சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி என்பது சரியான பதில். நன்றி.